நிலச்சரிவு ஏற்பட்ட வயநாட்டில் மீட்பு பணிகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. விவரங்களை வழங்குவதற்காக சஜயகுமார் இணைகிறார். சஜயகுமார், தகவல்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், வயநாடு முண்டக்கை சூரல்மலை போன்ற பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவில் தற்போது கடைசியாக கிடைக்கப்பட்டிருக்க தகவல்படி 250 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதே போல தற்போது இரவிலும் தொடர்ந்த மீட்பு பணியானது முண்டக்கை பகுதியில் இருந்து அனைத்து மீட்பு படையினரும் ராணுவம், தேசிய பேரிடர் மீட்பு குழு அனைவரும் அங்கிருந்து கிளம்பி சூரல்மலை பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். அங்கு இரவு உணவு வழங்கும் போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ராணுவம் தற்போதும் பெய்லி பாலம், சூரல்மலையில் கட்டக்கூடிய பெய்லி தற்காலிக பால கட்டும் பணியானது இரவிலும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பாலம் பணி முடிவடைந்தால் மட்டுமே அந்த முண்டக்கை பகுதியில் இங்கிருந்து கனரக வாகனங்கள் உட்பட வாகனங்கள் சென்று மீட்பு பணி மேலும் துரிதப்படுத்த முடியும். நாளை மத்தியானத்துடன் இந்த பாலம் பணி நிறைவடையும் என ராணுவ தரப்பில் தெரிவிக்கிறது. தற்போது இரவிலும் அந்த பகுதியில் ராணுவம் வந்து பெய்லி பாலம், தற்காலிக பாலம் கட்டும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நாளை மதியத்துடன் இந்த பாலம் பணியானது நிறைவடையும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்திருக்கிறது. தற்போது மீட்பு பணி முற்றிலும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. நாளை அதிகாலை 5 மணியிலிருந்து மறுபடியும் முண்டக்கை பகுதிக்கு சென்று மீட்பு பணி தொடரும் என அதிகாரிகள் தரப்பு தெரிவித்திருக்கிறது. ஸ்ரீராம். சஜயகுமார், தற்போதைய நிலவரப்படி அங்கே மழை ஏதேனும் பெய்யுதா? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதே போன்று பாதுகாப்பாக மீட்கப்பட்ட மக்கள்லாம் எங்கே தங்கியிருக்காங்க? அவங்களுக்கான வசதிகள் அது பொறுத்தளவில்? தற்போது அந்த பகுதிகளில் இந்த காலையில் இருந்தே விட்டுவிட்டு தொடர்ந்து கனமழையும் மிதமான மழையும் பெய்து கொண்டுதான் இருக்கிறது. தற்போதும் விட்டுவிட்டு மழை பெய்து கொண்டிருக்கிறது. மீட்ப அனைவரையுமே முகாம்களிலும் அதே போல 100க்கும் மேற்பட்டோர் பல்வேறு மருத்துவமனைகளிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. சூரல்மலையில் பல்வேறு பகுதியில் உள்ள முகாம்களிலும் பலரையும் தங்க வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு அனைவருக்கும் உணவு, அடிப்படை வசதிகள் போன்ற வசதிகள், மருத்துவ சேவை அனைத்தும் அரசு தரப்பில் முழுமையாக வழங்கி கொண்டிருக்கிறது. ஸ்ரீராம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சஜயகுமார்.